ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோவருண். எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் அப்படின்னு நாம் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி நடக்கிறதா? எல்லோருமே இந்த நாட்டின் மன்னர்கள் ஆகிவிடுகிறார்களா? உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே மன்னராகிவிட்டால் மற்ற வேலைகளை யார் பார்ப்பது? மண்ணாளும் யோகம் கோடியில் ஒருவருக்குத்தான் அமையும். இப்பூ உலகில் பிறந்து மண்ணாளும் யோகத்தை பெற அவர்களின் ஜனனம் யோகமாக இருக்க வேண்டும். கிரகங்கள் யோக நிலையில் இருந்தால் மண்ணாளும் யோகத்தை, நாடாளும் யோகத்தை பெற்றுவிடலாம். நமது இந்தியாவிலே பிறந்த மறைந்த தலைவர்கள் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், திருமதி இந்திரா காந்தி அவர்கள், திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், திரு மன்மோகன் சிங் அவர்கள், திரு வாஜ்பாய் அவர்கள் நமது பாரத நாட்டின் பிரதமராக இருந்து நாட்டை ஆண்டவர்கள் என்றே சொல்லலாம். தற்பொழுது நமது இந்தியாவின் பாரத பிரதமராக இருப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இவர்களுடைய ஜாதகமும் மண்ணாளும் யோகத்தை, அதாவது நாடாளும் யோகத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லிடலாம். நமது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் திரு காமராஜர், திரு பக்தவச்சலம், திரு அண்ணாதுரை, திரு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள். இவர்களும் மண்ணாளும் யோகத்தை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு திரைத்துறையிலே ஜொலித்து பின் அரசியலுக்கு வந்தவர், சிஎம்மும் ஆனவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுவார். அவர் வழியிலே வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவர்களும் நாடாளும் யோகத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆக நாடாளும் யோகத்தை பெறுவதற்கு அவர்களுடைய ஜாதகம் யோகமாக இருக்க வேண்டும். சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் நிறைய பேர். ஆனால் சிஎம் ஆனார்களா என்றால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே. தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். மக்களுக்காக பணியாற்ற நினைக்கிறார். வாழ்த்துக்கள். திரைத்துறையிலே நடித்து நல்ல பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்ந்தவர், பணம் நிறைய கோடி கோடியாக சம்பாதித்தவர். இவர் கட்சி ஆரம்பித்து தனது அரசியல் பயணத்தை துவங்கியிருக்கிறார். அரசியலில் பிரபலமாவாரா? ஆட்சியை பிடிப்பாரா? இவரது ஜாதகம் என்ன சொல்கிறது? அதையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். திரு விஜய் அவர்கள் 22/6/1974 பிறந்தவர். பூச நட்சத்திரம், கடகராசி, லக்னம் கன்னியா லக்னம். சனி திசை இருப்பு 14 வருடங்கள் 10 மாதம் 23 நாள். அதற்கு பிறகு புதன் திசை ஒரு 17, கேது திசை ஒரு 7, 38 வயது 10 மாதம் 23 நாட்கள் வரை கேது திசை. இப்பொழுது நடப்பது சுக்கிர திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குங்க. குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய யோகத்தை கொடுக்கக்கூடியவரா, கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவரா? குரு கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சனியின் வீட்டிலே கும்பத்திலே போய் அமர்ந்து திசையை புத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு தற்போது நடப்பு வயது 50 வயது. 50 வயதில் இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். விஜய் பிறந்தது 22/6/1974 வருடம். பூச நட்சத்திரம், கடகராசி, லக்னம் கன்னியா லக்னம் என்று சொன்னேன். 3ஆம் இடத்திலே ராகு, 6லே குரு, 9லே சுக்கிரன் கேது, 10லே சூரியன் புதன் சனி, 11ஆம் இடத்திலே சந்திரனும் செவ்வாயும் சசிமங்கல யோகத்தை பெற்றிருக்கிறார்.
ஆக இதுதான் இவருடைய ஜாதக நிலை. 3ஆம் இடத்திலே ராகு இருப்பது இவருடைய தைரியத்தை பற்றி சொல்லக்கூடியது. மிகவும் தைரியமானவர் என்று சொல்லிவிடலாம். இவருடைய பிறவி எண் 22 ராகுவின் நம்பராக வருகிறது. ராகுவோ இவருக்கு 3ஆம் இடத்திலே உச்சம். பெயர் எண் விஜய் என்று தான் அழைக்கிறார்கள். ஜோசப் விஜய் என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அனைவராலும் அதிகமாக பேசப்படுவது விஜய். 10 நம்பர் 1 சூரியனின் ஆதிக்கத்தில் வருகிறது. ஆக இவருக்கு 10ல் சூரியன் என்றிருந்தால் அரசியல் தொடர்புகள் இருக்க வேண்டும். பணம், பெயர், புகழ், செல்வாக்கு இவையெல்லாம் இருக்க வேண்டும். இவருக்கு வயதோ 50 நடக்கிறது. சுக்கிர திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி அல்லவா நடக்கிறது. குரு பார்க்க கோடி தோஷங்களும் நீங்குங்கிறாங்க. அப்போ குரு இவருக்கு எதையாவது கொடுத்து தானே ஆகணும். இப்போ அரசியல் அப்படிங்கிற ஒரு பங்கை கொடுத்துருக்கு. அதில் அவர் சாதிப்பாரா சறுக்குவாரா அப்படிங்கிறதான் பார்க்கணும். கட்சி டெல்லியில் போய் பதிவு செய்கிறார். 2/2/2024. இதன் கூட்டுத்தொகை 12. குரு இவருக்கு நடப்பதோ சுக்கிர திசையில் குரு புத்தி. ஆக அரசியல் கட்சியை ஆரம்பித்து விட்டார். ஆனால் அன்று அஷ்டமி நாள், அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் சூட்டுகிறார். TVK. இதனுடைய கூட்டுத்தொகை 3. குருவின் ஆதிக்கம். இவரது ஜாதகத்திலே குரு 6ஆம் இடமான கும்பத்தில் இருந்து குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் படுவதால் பதவி, பட்டம், பெயர், புகழ், செல்வாக்குக்கு குறைவில்லை. 10ஆம் இடம் என்பது பதவி, பட்டம், பணவரவை பற்றி சொல்லக்கூடிய இடமாச்சே. அப்போ பதவி பட்டங்களை பொதுவாக இவர் நிச்சயமாக பெறுவார் அப்படின்னே சொல்லிடலாம். 10ல் சனி இருப்பது பதவியை பெற்றுத்தரும். அதே போல் 10ல் சூரியன் விரையாதிபதி இருப்பது நாட்டை ஆள்வதற்கான MLA சீட்டை பெற்றுத்தருமா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறியாவது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருப்பது சசிமங்கல யோகத்தை கொடுத்து விடுவார். ஆனால் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் நீச்சமடைந்து சந்திரன் செவ்வாயை பார்ப்பது சசிமங்கல யோகத்தை அதிகமாக கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ நடப்பது இவருக்கு சுக்கிர திசையில் குரு புத்தி. 51 வயது வரை சுக்கிர திசையில் குரு புத்தி. குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது யோகம் என்றே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில்தான் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் வருது, MP தேர்தல் வருது. இதை இவர் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் விஜய் அவர்களோ நான் MP தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த நிலைப்பாட்டை மாற்றி MP தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போட்டால் நன்றாக சைன் பண்ணலாம் அப்படின்னே சொல்லிக்கிறேன். MLA தேர்தல் என்பது சட்டசபைக்கு 2026 தான் வருகிறது. அப்போது அவருக்கு சுக்கிர திசையில் சனி புத்தி அல்லவா நடக்கும். சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் என்பதைப் போல கன்னியா லக்னத்திற்கு சுபரான சனி கொடுப்பார். ஆனால் விரையாதிபதி சூரியன் கொடுப்பதில் பாதியை தடுத்து விடுவாரே. கணிசமான சீட்டுகளை MLA சீட்டுகளை பெற வேண்டும். பெறுவாரா? கணிசமான சீட்டுகளை MLA எலெக்ஷனில் பெறுவார். ஆனால் அது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டுமே. சூரியனுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் தேர்தலில் வெல்லலாம். ஆனால் சீட்டை அதிகமாக பெற்று சட்டசபையில் ஆட்சியை அமைப்பாரா? அது ஒரு கேள்விக்குறியே. விரையாதிபதி 10ல் சூரியன் இருப்பது விரயத்தை கொடுத்து விடுவார். எது எப்படி இருந்தாலும் சாதனை புரிய கிரகங்களும் திசாபுத்திகளும் ஜாதகமாக இருக்க வேண்டும். திரு விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் சாதனை படைக்க, சரித்திரம் படைக்க கிரகங்கள் ஆட்சி புரிய வேண்டும். 9 கிரகங்களில் ராகு, குரு, சனி, புதன் ஆகிய 4 கிரகங்கள் ஜாதகமாகவும், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன், கேது ஆகிய 5 கிரகங்கள் ஜாதகமற்ற நிலையில் இருப்பதால் இவர் அரசியலில் சைன் பண்ணுவார். ஆனால் அது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் இருக்குமா?
அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அது ஒரு கேள்விக்குறியே. ஆக திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார். இப்போ நல்ல நேரம். எம்பி தேர்தலில் போட்டி போட்டால் இவர் சீட்டுகளை பெறலாம். அதுவும் கூட்டணி அமைத்து தான் போட்டி போட வேண்டும். 2026 என்பது இவருக்கு ஒரு சிறு சறுக்கல்களையே தரும். இவர் இந்த நேரம் சுதாரித்து அரசியல் களத்தில் கால் ஊன்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.